உறுதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் 23ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வாரம் ராசி பலன்கள் என்ன பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்தலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 11ஆம் இடம், 12ஆம் இடம், 1ஆம் இடம் ஆகிய 3 இடங்கள்ல இப்போது சந்திரன் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல வாரமா இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். பொதுவாகவே அட்டமாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. இந்த வாரம் பாருங்க, கடந்த ஒரு 7-8 மாசமாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட்லாம் கை கொடுக்கல. யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில கடன் தொல்லைகள் வந்துருச்சு, எதிர்ப்புகள் வந்துருச்சு, தொழில் முன்னேற்றம் முடங்கி போச்சு, வியாபாரம் நல்லா இல்லாததை விட ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் வந்துருச்சு. இந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய குரு பகவான், ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்த காரணத்தினால் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குறுப்பெயர்ச்சியின் மூலமாக அப்படியே ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு வரப்போறார். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பீக், ஒரு வருஷம் நல்ல பீக்கா இருக்கும். ஆக அதற்கான ஒரு அஸ்திவார அமைப்புகளை, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள் போன்றவைகளை இப்போது இந்த வாரம் ஆரம்பத்திலே போற்றோம். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எதுவும் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த 11ஆம் இடம் வந்து சட்டப்பூர்வமான அமைப்புகளில் வெற்றி. இதுவரைக்கும் யாரை சக்சஸ் பண்ண முடியலன்னு நினைச்சீங்களோ அவங்களெல்லாம் சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மைகள், மனக்கட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல். இந்த பழக்கத்தை விட்டுறணும், இவர் நம்ம வாழ்க்கையில தேவையில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்திலுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். அதே நேரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை விரயமான செலவுகள் நிறைய பேருக்கு வரும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி செலவுகள், உங்களுக்கு ஏதாவது வீண் செலவுகள், அல்லது குடும்பத்திற்கு அதை வாங்கி போட்டேன் இதை வாங்கி போட்டேன் என்கின்ற மாதிரியான ஒரு சில அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றை வாங்கித்தான் தீர வேண்டிய, பாக்கெட்ல இருந்து எடுத்தா தானே உங்களுக்கு காசை செலவு பண்ணத்தானே எதையாவது ஒன்று வாங்க முடியும். இப்படித்தான் அப்படித்தான்ற மாதிரி இல்லாம பாக்கெட்ல 10 ரூபா வைக்கிறதுக்கு விடவே மாட்டேன்றாங்களப்பா அப்படின்ற மாதிரியாக வாரத்தின் நடுப்பகுதியான வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் உண்டு. வாரத்தின் கடைசி 2 நாட்கள்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராசியிலேயே அவர் இருக்கிறார். ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எண்ணங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் வராம ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியிலான வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடம், அப்புறம் 11ஆம் இடம், அப்புறம் 12ஆம் இடத்துல சந்திரனுடைய இயக்கம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக்கி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ராசியை குருபார்க்கக்கூடிய, ராஜயோகாதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய, சனி பகவானும் வலுத்திருக்கக்கூடிய நல்ல வாரங்க அந்த வாரம். ஆக எல்லா நன்மைகளும் இப்போது உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக கிடைக்க போகுது. இன்னும் 10 நாள்ல 7 சனி முழுமையாக விலக போகிறது. இப்போ என்ன, தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். வேலையை விட்டுறலாமான்னு நினைக்கிறீங்களா? வேலையை விட்டுருங்க, பரவாயில்ல, அதை விட நல்ல வேலை கிடைக்கும், அல்லது நல்ல தொழில் பண்ண முடியும். வியாபாரம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், எதுவும் கை கொடுக்கும், எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அடுத்தடுத்த ஒரு 2-3 வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்க போதுங்க. இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரும்னு அடிக்கடி சொல்லுவேன். பணம் இழந்தவர்கள், பங்குச்சந்தை, யூக வணிகம், ஷேர் மார்க்கெட்டு அல்லது ஏமாற்றம் ஏதாவது ஒன்னெல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவனால ஏமாந்துட்டேன், ஒரு தொழிலை தெரியாம செஞ்சு அதனால ஒரு ஏமாந்துட்டேன், வேலை இந்த அமைப்பு எனக்கு சரியாகவே இல்லை, எனக்கு பிடிச்ச வேலையே இல்லை, என் திறமை வேற, இந்த இது வேற, நான் படித்த ஃபீல்டு வேற, இது வேற என்கின்ற மாதிரியாக மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி குறையாக இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் இனிமேல் நிறைவாக மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் 11ஆம் இடத்திற்கு அவர் வருகிறார். அண்ணன் அக்கால் உறவுகள் இப்போது நல்லா இருக்கும். கடந்த 3-4 வருஷமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத, ஒரு 5 வருஷமாவே ஹெல்ப் பண்ணாத அண்ணன் அக்கால்கள் இப்போது ஹெல்ப் பண்ண போறாங்க. என் தம்பி என் தங்கச்சின்ட்டு கொஞ்சம் பாசம் இப்பதான் பொத்துக்கிட்டு வரும். இவ்வளவு நாள் எங்கேயா போனாங்க, இவ்வளவு நாள் கஷ்டப்படும் போதெல்லாம் கண்டுக்கல, இப்ப கஷ்டங்கள் விலக போது இப்போ வந்து என் தம்பி என் தங்கச்சின்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சு கூட பார்ப்பீங்க. இருந்தாலும் சரி, உங்களுக்கும் வந்து தானாடாவிட்டாலும் தசையாடும் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு பொருந்தும் இல்லையா? அதை அப்படியே எல்லாவற்றையும் மறந்து விட்டு என்னுடைய அண்ணன் அக்காள் என்பது போன்ற அமைப்புகளோடு, மூத்தவர்களோடு உறவாடக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு 9, 10, 11ஆம் இடங்கள்ல இந்த வாரம் ஆரம்பிக்குதுங்க. சந்திரன் முதல்ல 9ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 10, 11க்கு வந்துடுறாரு. இந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் கிணத்துல போட்ட கல் மாதிரி தேமேன்னு கிடக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. அதே நேரத்தில் அப்பாவோடு ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமைகள் இருந்து வந்த நிலைமைகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. இதுவரைக்கும் நம்மளை மதிக்காத அப்பா அம்மா இந்த வாரத்தில் முதல் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் மதிச்சு, எப்பா இவரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு, இல்லது இவரும் பேச்சை கேட்க ஆரம்பிச்சாருன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு அனுசரணையாக பெற்றவர்கள் நடந்து கொள்ள
கொள்ளக்கூடிய தன்மை இளைய பருவத்து கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில சந்திரனுடைய ஆளுமைகள் இருக்குது. 10ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறதுனால தொழிலுக்கான வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. இனிமே கடன் வாங்கினா கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைச்செல்லாம் ஒரு முன்னேற்றம் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை. 15 நாட்களில் ஜன்மச்சனி விலகப் போகின்ற காரணத்தினால் எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல அவர் இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுன்றது பெரிய சோதனைகளை எதுவுமே கொடுக்காத தன்மை. 2 வருஷமா கும்பராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லைங்க. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல காதல் தோல்வி, வேலை தோல்வி, தொழில் தோல்வி, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இல்லாத நிலைமை, பிள்ளைகளால் மன அழுத்தம், உடல்நலம் சரியில்லாத அமைப்பு, கடன் தொல்லைகள், எல்லாவற்றிலும் பணத்தை கண்ணால் கூட பார்க்க முடியவில்லை என்கிற அமைப்பு, தொட்டதெல்லாம் ஒரு மாதிரியாக போய்கொண்டே இருக்கிறதே, செலவு 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 செலவு, காசை கண்ணால் பார்க்க முடியவில்லையே என்கின்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல புலம்பல்கள் தான் அதிகமாக இருந்து வந்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இதோ இன்னும் 15 நாட்களில் உங்களை பீடித்திருக்கின்ற ஜன்மச்சனி முடிய போகிறது என்பதால் படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய நல் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு முதன்மை மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. குறிப்பாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நன்றாகவே இருக்கும். 11ஆம் இடத்து சனி இல்லையா, வெற்றிகள் கிடைக்கும், வருமானங்கள் கிடைக்கும், லாபம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய, கவலைகள் தீரும் என்கின்ற நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள ஒரு நல்ல வாரமாகவே கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது இந்த 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியிலான இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம். எடுத்த இடப்பிலேயே ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமங்க. எப்போ ஆரம்பிக்குது? திங்கக்கிழமை காலையில் விடிய மிட் நைட்டு 9:45 ஆரம்பிச்சிருது. அதாவது 17ஆம் தேதி திங்கட்கிழமை விடியும் பொழுதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். புதன்கிழமை மத்தியானம் 2:06 தான். 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் திங்கட்கிழமை விடிந்ததிலிருந்து சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், புதன்கிழமை மத்தியானம் 2:06 தான் சந்திராஷ்டமம் முடிய போகிறது. ஆக திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. என்னதான் அவர் உச்ச சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும் தேய்பிரை சந்திரனாகத்தான் இருக்கிறார். சந்திரன் 8இல் மறையும் போது முடிவெடுப்பது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவெல்லாம் வச்சுக்காதீங்க. காசு பணம் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டு. முக்கியமாக பேங்குக்கு பணம் கொண்டு போகிறவங்க வர்றவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபேக் கால்ஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபோனை வந்தாலே எல்லாமே ஸ்பேமு, ஃபேக்கு, அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, அந்த ஓடிபியை சொல்ல அப்படித்தான் வருது. அதெல்லாம் நம்புறது, இந்த மாதிரியான பணத்தை இழக்கிறதுன்றது இந்த சந்திராசிரம நாட்களில் தான் இருக்கும். ஆக வாரத்தின் முதல் 2 நாட்கள் மட்டும் பணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக 2 நாள் அமைதுங்க. புதன்கிழமை மத்தியானத்துக்கு மேலே நல்ல நாள் தாங்க. அதை விட சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறார் என்பது தொழில் மூலமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. குறிப்பாக விவசாய பெருமக்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், ஆடு மாடு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நிறைவாக இருக்குங்க. பெரிய அமைப்புகள், ராசிநாதன் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கனால மனசு கொஞ்சம் தைரியமாகவே இருக்கும். பரவாயில்ல, இதை செஞ்சலாம், அதை செஞ்சிடலாம். கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் சில பேருக்கு சிரமங்கள் இருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருக்காவது ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். மனைவியால் சண்டை, கணவனால சண்டை, என் புருஷன் டிவோர்ஸ் கேட்குறாரு, என் பொண்டாட்டி டிவோர்ஸ் கேட்குது. இந்த மாதிரியான குடும்ப குழப்பங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது மெதுமெதுவாக ஆரம்பிக்கும். ஜென்மச்சனி வரப்போகுது இல்லையா? ஜென்மச்சனி 15 நாளில் வரப்போகுது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்காது. காதலன் உறவு கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது. இந்த எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த இடங்கள்ல மன அழுத்தம் ஸ்டார்ட் ஆகிற விஷயம் 15 நாள்ல ஆரம்பிக்குதுங்க. ஆனாலும் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமுமாக நல்லவங்களா இருப்பீங்க. எப்பவுமே குருவின் ராசியில பிறந்த நீங்க நல்லவன், அடுத்தவங்களை பழி வாங்க தெரியாதவன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் குருவோட ராசியில பிறந்தவனா இருப்பான். அந்த மாதிரியான அவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள். நல்லவன் எப்பொழுதும் வாழ்வான் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாம படிப்படியாக இந்த விஷயத்தை கடக்க முடியுங்க. இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுலேயும் வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சுத்தமாக எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்க இல்லாம கொஞ்சம் பரம்பொருளை நினைத்து கொண்டு கடக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.